ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா, என்கிட்ட லாட் ஆஃப் எம்ப்ளாயிஸோட டேட்டா இருக்குது, அவங்களோட மொபைல் நம்பர், ஆதார் நம்பர் இருக்குது. பட் அதில் வந்து டூப்ளிகேட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த டூப்ளிகேட் எல்லாம் நான் தனியாக ரிமூவ் பண்ணணும். அதாவது ரிப்பீட்டேஷனாக இருக்குது, ஒரே மொபைல் நம்பரே வந்து 2 பர்சனுக்கு இருக்கிறது, ஆதார் நம்பர் ரிப்பீட் ஆகுறது, இந்த மாதிரி எனக்கு ரிப்பீட்டேஷன் இருக்குது, இதில் இருக்க வேல்யூஸ் வந்து டூப்ளிகேட்டாக இருக்குது. ஸோ அதை மட்டும் தனியாக எடுத்து ஒரிஜினல் வேல்யூலாம் நான் தனியாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதை என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா மெனுக்குள்ளே டேட்டா டூல்ஸ்குள்ளே ரிமூவ் டூப்ளிகேட்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம தேவையில்லாத டேட்டாவை, தேவையில்லாத டூப்ளிகேட் வேல்யூவை ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான வேல்யூ மட்டும் நம்ம வச்சுக்கலாம். இந்த டூப்ளிகேட்ஸுங்கிற வேர்ட் வந்து டூப்ளிகேட் வேல்யூங்கிற வேர்டை நம்ம ஹோம் மெனுலேயே ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டூப்ளிகேட் வேல்யூவை ஹைலைட் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த வேல்யூவை நீங்கள் செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேல்யூவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹோமில் போங்க, ஹோம்குள்ளே ஸ்டைல்ஸில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்குள்ளே ஹைலைட் செல்ஸ் ரூல்ஸ், இதுக்குள்ளே தான் நம்ம டூப்ளிகேட் வேல்யூவை பார்த்தோம். ஸோ டூப்ளிகேட் வேல்யூஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறமா அதை ரிமூவ் பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ என்ன சொல்கிறோம், டூப்ளிகேட் வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதை என்ன மாதிரி ஹைலைட் பண்ணுவோம், க்ரீன் கலரில் நம்ம ஹைலைட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதை வந்து ஓகே கொடுத்துருங்க. எத்தனை வேல்யூஸ் இருக்குது, 4 or 5, 6 வேல்யூஸ் வந்து டூப்ளிகேட்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த வேல்யூவை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். எதில் போய் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, டேட்டா மெனுக்குள்ளே டேட்டா டூல்ஸ்குள்ளே ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் போங்க. ஸோ அதில் வந்து எக்ஸ்பேண்ட் த செலெக்ஷன், கண்டினியூ வித் த கரண்ட் செலெக்ஷன்னா இந்த செலெக்ஷனோட கண்டினியூ பண்ணலாம். இல்லை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்பேண்ட் த செலெக்ஷன், ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் போகிறேன். எனக்கு மொபைல் நம்பர் மட்டும் நீங்கள் வந்து எனக்கு டூப்ளிகேட் வேல்யூ கண்டுபிடிங்கன்னு சொல்லி தான் நான் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஓகே கொடுத்துருங்க. 8 duplicate values found and removed. ஓகே கொடுங்க. ஸோ நமக்கு தேவையில்லாத வேல்யூஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு சில வேல்யூ மட்டும், ஏதோ ஒரு டேட்டாவை மட்டும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணுங்க. இப்போ செலக்ட் பண்ணி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் டூப்ளிகேட் வேல்யூவை ஹைலைட் பண்ணுங்க. ஓகே கொடுங்க. ஓகே, இப்போ வந்து எத்தனை வேல்யூ, 4, 5, 6, 7 சம்திங் வேல்யூஸ் வந்து நமக்கு டூப்ளிகேட் வேல்யூஸாக இருக்குது. இதை ரிமூவ் பண்ணுறது எப்படி, நான் என்ன சொன்ன மாதிரி டேட்டா மெனுக்குள்ளே ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அதில் எனக்கு அன்செலக்ட் பண்ணிவிட்டு தேவையான காலம் மட்டும் நீங்கள் டூப்ளிகேட் வேல்யூ ரிமூவ் பண்ணி பாருங்களேன். ஸோ ஓகே கொடுத்துறேன். நான் வந்து ஓவராலாக கடைசி வரைக்கும் ஃபுல் காலம் செலக்ட் பண்ணுறதுனால தான் அத்தனை வேல்யூஸ் காட்டுச்சு. இப்போ நீங்கள் வந்து தேவையானதை மட்டும் செலக்ட் பண்ணி பாருங்களேன். இப்போ இந்த காலமில் நான் ஃபுல் காலமும் செலக்ட் பண்ணிட்டேன். ஃபுல் காலம் வேண்டாம், என்கிட்ட டேட்டா இருக்கிற வரைக்கும் மட்டும் நான் காலம் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ போய் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் கொடுக்குறேன். சாரி, டேட்டாவில் போங்க, ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பேண்ட் வேணும்னா யூஸ் பண்ணுங்க, இல்லை கரண்ட் செலெக்ஷன்லேயே வச்சு நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்க, 8 வேல்யூஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு 50 யூனிக் வேல்யூ வந்து அது நமக்கு தனியாக ஸ்பிட் பண்ணி கொடுக்குது. ஸோ டூப்ளிகேட் ரிமூவ் ஆயிட்டா, நம்ம ஹைலைட் பண்ண வேல்யூஸ் அப்படியே தான் இருக்குது. இதே மாதிரி நம்ம ஆதார் நம்பர்லையும் பண்ணலாம். ஸோ இப்போ ஆதாரில் எத்தனை டூப்ளிகேட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல ஹைலைட் பண்ணுங்க, அப்போ தான் எத்தனை டூப்ளிகேட்ஸ் இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இதுக்கு என்ன கலர் கொடுக்கலாம் அப்படின்னா, எல்லோ கலர் கொடுப்போம். ஸோ இப்போ எத்தனை வேல்யூஸ் இருக்கு பாருங்க, டூப்ளிகேட் வேல்யூஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த வேல்யூஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இதில் இருக்கிற டூப்ளிகேட் வேல்யூஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், எப்பயும் போல் அந்த காலம்ல செலக்ட் பண்ணி முதல்ல டூப்ளிகேட் வேல்யூஸை கண்டுபிடிச்சோம். ஹோமில் போய் திருப்பி டேட்டா மெனுக்குள்ளே டேட்டா டூல்ஸில் ரிமூவ் டூப்ளிகேட்ங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய் செலெக்ஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணி எனக்கு நேம், மொபைல் நம்பர்லாம் வேண்டாம், ஆதார் நம்பரில் இருக்கிற டூப்ளிகேட் வேல்யூ மட்டும் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம்னா அதில் இருக்க வேல்யூவில் மட்டும் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். 6 டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சி ரிமூவ் பண்ணிவிட்டு 44 வேல்யூஸ் மட்டும் ரிமைண்ட் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் ரிமூவ் டூப்ளிகேட்ஸுங்கிறது. டூப்ளிகேட் வேல்யூவை கண்டுபிடிச்சி நமக்கு தேவையில்லாத ரிப்பீட்டட் வேல்யூஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நேம்லேயுமே அதை கண்டுபிடிக்கலாம். நேம்லேயுமே வந்து நம்ம ஹைலைட் பண்ணி பாருங்களேன். டெக்ஸ்ட்டை போய் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் டூப்ளிகேட் வேல்யூவை
ஓகே கொடுத்துறேன். ஸோ எத்தனை நேம் ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இந்த நேம் எல்லாம் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம ரிமூவ் பண்ணலாமா? தாராளமா. டேட்டா மெனுல போங்க, ரிமூவ் டூப்ளிகேட்ஸ், நேம் மட்டும் நான் வந்து கரண்ட் செலக்ஷன் இப்போ செலக்ட் பண்ணிருக்கிறது மட்டும் போதும்னு சொல்லியிருக்கேன். ஸோ கரண்ட் செலக்ஷன் மட்டும் எடுத்துருக்கு. ஓகே கொடுக்கல. ஸோ 13 நேம்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. இப்போ நம்மகிட்ட இருக்கிற டேட்டா எல்லாமே ரிப்பீட்டட் இல்லாத டேட்டாஸ், ரிப்பீட் ஆகாத டேட்டா. மொத்தமே எத்தனை இருக்கு? 32 வேல்யூஸ். 32 மட்டும்தான் வந்து நம்மகிட்ட இருக்கிற டேட்டாலேயே வந்து கரெக்டான டேட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து ரிமூவ் டூப்ளிகேட்ஸ்.